Jai Shri Mataji, everyone. So நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். எமது உடலையும் மனதையும் நாம் இலகுவாக வைத்துக் கொள்வோம். சிறிது அவதானிப்போம். எமது மன அமைதியாக இருக்கிறதா? எண்ணங்கள் அமைதி அடைகிறதா? கவனம் சிதறாமல் எமது தலை உச்சி, அதுவே சகஸ்ர கமலம், அதில் இருக்கிறது. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நமது மனதை அமைதிப்படுத்த நாம் சிறிது நேரம் நமது மூச்சை அவதானிக்கலாம். ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார், நமது விஷுதி சக்கரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ராதா கிருஷ்ணா வீட்டிருக்கிறார்கள். சோ நமது விஷுதி சக்கரமே நமது முகம், கழுத்து, தொண்டை வெளிப்பாகங்களை கவனித்துக் கொள்வது. நமது கண், மூக்கு, வாய் என்ற முகம் இந்த வெளிப்பாகம். உட்பாகம் the vital breath, அதாவது நமது மூச்சு, அந்த மூச்சு காற்று மூலமாக நமது உட்பாகங்களை கவனித்துக் கொள்பவர் ஸ்ரீ ராமபிரான். இப்பொழுது நமது வலது கையை இதயத்தில் வைத்து நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்று இங்கு நாம் கூடியிருக்கும் அனைவரது இதயத்திலும் வாருங்கள். நமது இதயத்தை சுத்திகரிக்க நமக்கு உதவுங்கள். உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை நான் எப்பொழுதும் நினைவில் கொள்ள எனக்கு அருள் புரியுங்கள். என்னை மாயையில் இருந்தும் அறியாமையில் இருந்தும் விடுவியுங்கள்.
இப்பொழுது நாம் குண்டலினி எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. குண்டலினி தாயே, நீங்களே என்னை தூய்மைப்படுத்தும் சக்தியாவீர்கள். எனது இடது வலது நடு நாடி என்பவற்றை முழுமையாக தூய்மைப்படுத்தி சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கடந்த காலம் முடிந்தொன்று, அதிலிருந்து வரும் அனைத்து தாக்கங்கள் உபாதைகளை முழுமையாக விலக்கி எனக்கு தூய விருப்பத்தையும் தூய உள்ளத்தையும் தாருங்கள். எனது எதிர்கால பயம், கவலைகள், அதனால் மனதில் ஏற்படும் குழப்பம், அதீத திட்டமிடல், வீணான அலைச்சல், கோபம், அதனால் அதிகாரம், ஆணவம், இவை அனைத்தையும் விலக்கி எனது வலது நாடியில் சமநிலைப்படுத்தி எனது மனம், எனது செய்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி அருளுங்கள்.
நடு நாடியில் சரணாக நாம் எதை சரணடைய வேண்டும்? சரணாகதி என்றால் என்ன? எம்மை திசை மாறச் செய்யும் விடயங்கள் அனைத்தையும் நாம் அர்ப்பணித்து விடுவோம். எமது கவனத்தை சிதற செய்பவை அனைத்தையும் அர்ப்பணித்து விடுவோம். எம்மை வழி தவற செய்யும் அனைத்து எண்ணங்களையும் நாம் அர்ப்பணித்து விடுவோம். எமது அகந்தை, அகங்கார மற்றும் எமது மனக்கட்டுப்பாடுகள், மமகாரம் அனைத்தையும் நாம் ஒப்புவித்து விடுவோம். தாயே, நாம் இவை அனைத்தையும் அர்ப்பணித்து விடுகிறோம். எம்மை முழுமையாக சுத்திகரிப்பதற்காக. உங்கள் மனதில் எது பிரச்சனை என்று தோன்றுகிறதோ, எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அவற்றை அர்ப்பணித்து விடுங்கள். அர்ப்பணித்து நீங்கள் ஒரு 10 நிமிடம் அமைதியான தியானத்தில் இருக்கும் போது மீண்டும் அந்த தியானத்திலிருந்து வெளிவந்த பின்பு நீங்கள் அதன் பலனை உணரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் உடனடியாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதன் பின்பு அதற்கான தீர்வுகள் 1 நாள் 2 நாள் அதை நீங்கள் அது வேலை செய்வதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரக்கூடியதாக இருக்கும். எனவே நான் இதை எமது வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்கலாம் என்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஒவ்வொரு வாழ்வில் நிறைய ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் நமக்குள் சொல்லிக் கொள்வோம், அன்னியே இவை அனைத்தையும் நான் அர்ப்பணிப்பேன். எனக்கு இவை தேவையில்லை. இவை அனைத்தும் எனது அகங்காரம், மமகாரத்தால் ஏற்பட்ட விளைவுகள். எனவே நான் எனது அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். எனது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரின், ஸ்ரீ கார்த்திகேயரின் பண்புகளை ஒளிரச் செய்யுங்கள். எனக்கு கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளத்தை தாருங்கள். மாறாத மன உறுதியை தாருங்கள். எனக்கு சமநிலையை தாருங்கள். எனது 2வது சக்கரத்தில் பொதிந்திருக்கும் தூய அறிவை ஒளியூட்டி தாருங்கள். இந்த தூய அறிவு மூலம் எனக்கு மன தெளிவை தாருங்கள். எனது கவனம், தூய்மையான கவனத்தை எனக்கு தாருங்கள்.
எனது நாபி சக்கரத்தில் வயிற்றில் இருக்கும் நாபி சக்கரத்தில் எனக்கு முழுமையான அமைதியை தாருங்கள். எனது உலக வாழ்வின் அமைதியை. நான் எனது அனைத்து பிரச்சனைகளையும் அர்ப்பணித்து விட்டேன். தாயே, தயவு செய்து எனது அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு எனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வையுங்கள். எனது நாபி கமலத்தில் முழுமையான அமைதி, சாந்தம், மன திருப்தியை எனக்கு தாருங்கள். எனது குரு தத்துவத்தை ஒளியூட்டுங்கள். நானே என்னை அறிந்து பலப்படுத்தும் நிலையை எனக்கு தாருங்கள். நாபி சக்கரம் முக்கியமாக கிரகலட்சுமி தத்துவம், ராஜலட்சுமி தத்துவம் அமைந்தது. கிரகலட்சுமி வீட்டின் சிறந்த தலைவியாக இருப்பது. ராஜலட்சுமி சமூகத்தில் சிறந்த தலைவியாக இருப்பது. இது அனைவருக்கும் பொருந்தும் இந்த தத்துவம். எனவே நமக்கு அமைதி, திருப்தி மற்றும் பிரச்சனைகளை அர்ப்பணிக்கும் அந்த திறன் நமக்கு வந்து விட்டால் நாம் சிறந்த தலைவர்களாக வீட்டிலும் வெளியிலும் இருக்க முடியும். இப்பொழுது இருதய சக்கரத்துக்கு வருவோம். பாதிச்சு எனது இருதயத்தை முழுமையாக ஒளியூட்டி எனது இருதயத்தை அன்பாலும் கருணையாலும் நிரப்புங்கள். எனது கடமை உணர்வுகளை எனக்கு உணர்த்துங்கள். எனது தர்மத்தின் எல்லைகளை உணர்த்துங்கள். எனக்கு தன்னம்பிக்கை, பாதுகாப்பை தாருங்கள். தாயே, எனக்கு உங்கள் அன்பின் முழுமையான பாதுகாப்பை தாருங்கள். நான் அதை உணரச் செய்யுங்கள். இப்பொழுது நமது விசுதி சக்கரத்துக்கு போவோம். தாயே, எனது விசுதி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி பற்றற்ற சாட்சி பாவத்தை எனக்கு தாருங்கள். இதுவரை நான் இறைவனை நோக்கி இருந்தேன். எனது இரு கைகளையும் திறந்து இறைவனை நோக்கி இருந்தோம். நாம் விசுதி சக்கர நிலையில் வரும் போது இறைவனோடு இருந்து நாம் உலகை நோக்குவோம். முழுமையான சாட்சி பாவத்தை நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இறைவனின் ஒரு அங்கம் ஆகிறோம். நாம் தனித்தவர்கள் அல்ல, இறைவனின் ஒரு அங்கம், அந்த இறை சக்தியின் ஒரு அங்கம். எனவே நாம் இறைவனோடு இருப்பவர்கள்.
இறைவனோடு இருந்து நாம் உலகத்தை நோக்குவோம் முழுமையான சாட்சி பாவத்தை. ஏனென்றால் நாம் இறைவனோடு இருக்கும் போது நமக்கு எந்த கவலைகளோ எந்த பயமோ நமக்கு இல்லை. எனவே நாம் முழுமையான மன ஆறுதலோடு அமைதியோடு தியான நிலையில் இந்த இறை சக்தியோடு ஒன்றான நிலையில் நாம் உலகத்தை சாட்சி நிலையில் பார்க்கலாம். இந்த சாட்சி நிலையில் நமக்கு எதிர்வினை இல்லை. எந்த பிரச்சனை வரும்போதும் நமக்கு அதற்கான எதிர்வினை இருக்காது. மற்றவர்களோடு நாம் பழகும் போதும் நமக்கு எதிர்வினை இருக்காது. நாம் சாட்சி பாவமாக அதை பார்ப்போம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலை. அதன் மூலமே ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் மகாபாரத போரை அழகாக நடத்தி முடித்து இந்த உலகை தீய சக்திகளிலிருந்து மீட்டெடுத்தவர். அந்த நிலையில் நமது பேச்சு நடத்தைகள் என்பவை நிதானமாக இருக்கும். நிதானமாகவும் நேர்மையாகவும் இருக்கும். அது நமக்குள் அமைதியையும் மற்றவர்களுக்கு அமைதியையும் கொண்டு வர வல்லது. அந்த நிதானம் நேர்மையில் நமக்கு நல்லது கெட்டது நன்றாக புரியும் நிலை வந்துவிடும். நமது ஆக்ஞா சக்கரத்தில் நாம் கேட்போம், தாயே நமது ஆக்ஞா சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி எனக்கு மன்னிக்கும் திறனை தாருங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். அதுபோல் நான் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். இந்நிலையில் நாம் 2 தடவை ஓம் ஹம் ஷம் என்று சொல்வோம். ஹம் என்றால் அகம். அகம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா. ஷம் ஷமா என்றால் நான் மன்னிக்கிறேன். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் இப்பொழுது நாம் லோர்ட்ஸ் பிரேயர் சொல்லுவோம். அதன் தமிழாக்கத்தை பார்ப்போம். இது ஸ்ரீ ஜேசு பிரான் ஆல் தரப்பட்டது. ஸ்ரீமாத்திஜி இந்த அவதாரத்தை பற்றி விளக்கியுள்ளார்.
ஸ்ரீ கணேசரும் ஸ்ரீ கார்த்திகேயரும் நமது ஆகிய சக்கரத்தில் வரும்போது ஸ்ரீ ஜேசு பிரானாக வருகிறார்கள். இருவருடைய சக்தியும் சேர்ந்து ஒரு சக்தியை எமது ஆகிய சக்கரத்தை சீர் செய்கிறது. இந்த தெய்வ வாழ்த்து நமது ஆகிய சக்கரத்தை முழுமையாக சுத்திகரிக்க வல்லது. எனவே எமது வலது கையை நெற்றியில் வைப்போம். நீங்கள் அமைதியாக நான் சொல்வதை கேளுங்கள். இதை மனப்பாடம் செய்து நீங்கள் உங்கள் தியானத்தில் இந்த ரோட்ஸ் பிரேயரை நீங்கள் உபயோகிக்கலாம். உங்கள் நாளாந்தம் உங்களுடைய ஆகிய சக்கரம் பலமடைவதற்காக. பர மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தங்களின் நாமம் பரிசுத்தப்படுவதாக, தங்களின் ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் நடப்பது போல் பூமண்டலத்திலும் தங்களின் விருப்பம் நடைபெறுவதாக. எங்களுக்கு இன்று அருளுங்கள். எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். எங்களின் எல்லை மீறுதலை மன்னியுங்கள். நாங்கள் பிறரின் எல்லை மீறுதலை மன்னிப்பது போல் சபலங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும், எல்லா தீய சக்திகளிலிருந்தும் மீட்டுக் கொள்ளுங்கள். தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆமென். நாம் மற்றவர்களை மன்னிப்பது போல் எம்மையும் மன்னியுங்கள். நீங்களே எல்லாம் செய்பவர், எல்லாம் மகிழ்ந்து அனுபவிக்கும். அன்றாடம் எமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும். இப்பொழுது இன்னொரு ஆகிய சக்கரத்துக்கான இன்னொரு 3 மந்திரத்தை சொல்லுவோம். புத்தம் சரணம் கச்சாமி. தாயே, நான் என்னை எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு முழுமையாக சரணடைக்கிறேன். இதன் கருத்து, நாம் இப்போது ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டோம். நான் என்னை முழுமையாக எனது ஆத்மாவுக்கு சரணடைக்கிறேன். தர்மம் சரணம் கச்சாமி. நான் எனது அக தர்மத்துக்கு என்னை முழுமையாக சரணடைக்கிறேன். எனக்குள் இருக்கும் தர்மம் எல்லா சக்கரங்களின் மூலமாக இப்பொழுது வெளிப்படுகிறது. அனைத்து நற்பண்புகளும் ஆத்மாவின். நான் எனது அனைத்து நற்பண்புகளுக்கும் என்னை சரணடைக்கிறேன். சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்பது ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களின் கூட்டமைப்பு. நான் என்னை ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களுக்கு சரணடைகிறேன். நான் என்னை பரமாத்மாவுக்கு சரணடைகிறேன்.
இறை சக்தியே எமக்குள் ஆத்மாவாகவும் குண்டலினி சக்தியாகவும் இருக்கிறது. எனவே நாம் முழுமையாக எமது குண்டலினி சக்திக்கும் ஆத்மாவுக்கும் சரணடைத்து விடுவோம். இந்த நிலையில், இந்த சரணாகதி நிலையில் நாம் நமது கவனத்தை முழுமையாக சகஸ்ரார சக்கரத்துக்கு எடுத்துச் செல்வோம். உங்கள் இரு கைகள் சகஸ்ரார சக்கரத்தை நீங்கள் முழுமையாக அவதானியுங்கள். மௌனமான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். அமைதி நிலையிலேயே நாம் எமக்குள் ஆழமாக செல்ல முடியும். எதையும் நாம் கிரகித்துக் கொள்ள முடியும். எனவே ஸ்ரீமாதிக்கு இந்த அருள்மொழியை அமைதியாக நாம் கேட்போம். நமது இதயத்தை திறந்து, மனதை திறந்து, எந்த விதமான எதிர்வினையும் புரியாமல் அவருடைய அருள்மொழியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். Today we are celebrating birth of Christ. Which was a very big event in the realm of human awareness. As you know, that when he is born in the Agya Chakra, he sucks the ego and superego. That's the conditioning within us and our ego. Such a great happening has taken place about 2000 years back. But today is the time for us to utilize that great advent on this earth. To understand Christ, first of all, we have to know that he was just nothing but Omkara. He was just made of vibration. And that is why he was resurrected. And he was detached because of his very nature. And so we too have to understand that we have to be detached first from our thoughts. And that, as you know, is achieved if you know how to forgive others. So there's another very subtle attachment people have, that those who are born in Christian religion think that Christ is their own and that he resides in their pocket.
On the contrary, it's just the other way around, that he has nothing to do with them and is against them. As Christ has said, you'll be calling me Christ, and I will not know you. So, it is important that Christians should never think that Christ is our own and that he is our, because all your life you have lived like Christians. Actually, you have not. You have not lived like Christians. So those who have not lived like Christians, only have taken the name of Christianity, are not in the real sense the people who follow Christ. So now we have to change ourselves and follow him in our lives. Unless and until we imbibe him in our lives, we have not understood the greatness of his advent. Just because we are Christians or so-called Christians, to believe we have much to do about him and to be identified with him is absolutely wrong. And that's what I warned you before, that we have to imbibe all his qualities. It was a living example of a very great advent, that he came on this earth and led such a pure and a holy life. Try to develop your purity and holiness, and a powerful holiness, and a powerful auspiciousness, which does not get contaminated, but fights whatever is anti-God, whatever is anti-Christ. So today is a day where we are celebrating his birthday again. And on this day, let him be born within us. Let him be born in our character, in our behavior, in our temperament. He was a detached man, not attached to material things, nothing of the kind. He lived like a carpenter's son in a very uncomfortable life, absolutely. And he never bothered about small things of life. Actually, you know, a carpenter's house is one of the most dangerous places to live in, because you have all kinds of nails, you have all kinds of funny type of instruments that you use. Any day you can topple onto anything and can get hurt. And there's hardly any place where you can sleep. The whole place is filled with wood, and people mostly sleep on wood. But just the other way around, we, the so-called Christians, are so particular about our comfort. And it's very easy for us to condemn others. It's very easy. It's something so absurd. I mean, it's so absurd. You see, anything, they'll go, say, to a marketplace, oh, it's horrid. They'll go to somebody, they'll say, that's bad. What about you? What is within us? Just see within us. And this is the thing we have to develop now. We have to cleanse ourselves from within. You have to be uncomfortable with yourself, not in without. You have to be uncomfortable with what bad things we have within ourselves, and not from without. Take your attention from outside inward, as Christ lived a life which was inward. He was not living outside. He was living inside himself. And that's what we have to today understand on this day, that our new birth should take us inward. Our worry should be for our inward comfort and not for outward comfort. Like yesterday, if you didn't like the picture, it's a good sign that you can't live with dirt and filth. But that is still outside. But what about the inward dirt and filth? What about the inward thoughts that are contaminating us? What about the silly ideas that are still on our heads? Take them away. Throw them away. And be again born like the lotus, like Christ, who all his life lived like this, died for us and was resurrected. So we have such a great example to be imbibed within ourselves, in our character, in our lives. This is I'm saying again and again, because we really get confused. We think if we have a sort of a passport, we're all right. No, that's not so. It's the becoming within yourself of Christ-like behavior. And the greatest of all is forgiving. Forgiveness. The forgiveness, which is so lacking in us, you see. Unless and until we develop that, this ego has to go away. If we have to be Christians, we have to be ego-less. And that's what one has to understand, that when we talk of Christ's birth,
Such a beautiful time. Though he was born in complete discomfort. He could have born in a king's place. He could have born anywhere. But why he did it? Because he knew that when Christians will come, they will seek the best beds for themselves, the best houses for themselves. And little bit here and there they won't tolerate. They'll be shouting for little things. A carpet is spoiled, and this is spoiled. And it's so low-minded. So, for you, it is important that you must rise higher. Higher and see how he was born in the manger. In such an uncomfortable place where there were all kinds of cows and cow dung and everything was spread there. And he just, in Bana, he got his birth in a place which you would not like to even visit or to sit there. And the mother cleaned the whole thing for him. And he was born there, a sparkling star of the heavens, to cleanse it. Because if you are clean, you clean others. So this today, the great day of his advent, let us celebrate in this great country of yoga, especially this Bhumi of Pune, which is the Punya Bhumi, that the auspiciousness, the holiness, and the complete detached temperament of Christ we are going to imbibe within ourselves. And we are going to live like real followers of Christ and his life. Today you are Sahajogi, so you have no caste, no custom. You have no religion now. Now you have only one universal religion, that is Sahajogi. And there Christ is worshipped. Everybody worships Christ because he came not for one person, 2 persons or 10 persons. But those who worship him must express his character, his life. As a materialist, how can they talk of Christ as just character, because there was no material thing in his body. He had no matter in it. He was just vibration. That's how he walked on the water. So how can materialists ever claim anything about Christ and consciousness? This is the problem one faces when one sees how we are juxtaposition of what we proclaim. Now, this is the part which we have to achieve. And once you achieve it, you'll be amazed that God looks after. How a flower flourishes in the wilderness, how it gets its water, how it is looked after, how it is so beautiful. It's not for that. In the same way, when you become that beautiful being, which is the spirit, you are looked after. You get all the blessings, all the joy, because the source of joy is that. Absolutely. But when you cover it with your ego, that joy you get. So just try to clean that ego somehow. See your ego, oh Mr. Ego, you are there, get out. Take it out with affection, with kindness towards yourself and towards others. Try to rise higher and higher into that realm which Christ has created for us, in the limbic area where it is the kingdom of God. May God bless you all, that you follow his life and imbibe all his qualities within yourself. I am also your mother, and I am here to teach you all those things and to tell you how to do it. And you have to see to it. How I am detached, in the same way try to be detached. You try to please me by giving me this and that, but you know I am very detached. I don't understand attachment. I don't understand attachment. And I just sometimes find at people when they try to say, Mother, we would like to give you this, that, all right, but I am not attached. I cannot get attached. There's nothing that is within me that can stick onto anything. Nothing.
I'm just a moving force of Kundalini. How can I stick on any? I'm just moving all the time. So it is not possible for me to get attached to anything. In the same way, you just get inside this force and move with me. And just forget about all the rest of the things which stop your progress. You must progress with dignity. You must rise. I'm sure it's going to happen. This time, people have been very sensible. They have been least critical, though some are still like that, doesn't matter. But most of them have been very sweet and very dignified, and collectivity is good, and I'm very happy that people are doing so well in this program. I'm very happy. May God bless you. கொஞ்ச நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
என்று மேலும் ஒரு கொஞ்ச நேரம் நாம் அமைதியான தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி, நமக்கு இன்றைய அருளுரை மூலம் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவர்களின் பண்புகளை நமக்கு எடுத்துரைத்தீர்கள். நமக்குள் அந்த பண்புகளை நாம் முழுமையாக ஈர்த்து கொள்ள நமக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீமாதாஜி. சாயோகா தியானம் என்பது அனுபவ ரீதியான இரு வகை ஆனது. முதலாவது, நாம் தியானத்தில் அமைதியாக அமைதி நிலைக்கு செல்கிறோம். அந்த நிலையிலேயே நாம் இறை சக்தியோடு ஒன்றாகிறோம். அந்த நிலையை பெறுவோம். அந்த நிலையில் நாம் நமக்குள் நாம் அறியாமலே நமக்குள் மாற்றங்கள் நிகழ்கிறது. நமது இரண்டாவது தியானம், அந்த தியானத்திலிருந்து நாம் நாள் முழுக்க நமது உலக வாழ்வில் நாம் ஈடுபடுகிறோம். அதில் நாம் நமது தியானத்தில் நாம் பெற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறோம். இவை அனைத்தும் தானாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள் தானாக இந்த மாற்றங்கள் நிகழ்வதை அவதானிக்கலாம். ஸ்ரீமாதாஜி சொன்னது போல் நாம் ஸ்ரீமாதாஜி சொல்ற தன்னோடு இருந்து இந்த உலகை பார்க்கும்படி, அவ்வாறு நாம் பொழுது நாம் உலகை எதிர்கொள்ளும் போது அந்த சாட்சி பாவம் நமக்கு, சாட்சி பாவம் என்பது எதிர் வினை புரியாமல் ஒரு அமைதியான நிலையில் நாம்
அனைத்தையும் பார்க்கும் போது நமக்கு மன நிதானத்தோடு மன தெளிவோடு நாம் எதையும் செய்யக்கூடியதாக இருக்கு. அந்த மாற்றத்தை நாம் உண்மையில் காண வேண்டும். இன்றைய தியானத்துக்கும் இன்றைய அருள் உரைக்கும் ஸ்ரீமாதாஜிக்கு நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து நாம் குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்ளும். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. We'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times your right hand. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவம் அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நாம் பார்க்கலாம். பரம் ஷோதி பாலபவன் என்று ஒரு இணைந்திருக்கிறீர்கள். புதிய நேமாக இருக்கிறது. நீங்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா? நான் இலங்கை. எந்த இடம் நீங்க இலங்கையில? மன்னர். நல்லது நல்லது. இது முதல் வகுப்பா உங்களுக்கு? என்னென்றால் கன நாள் ட்ரை பண்ணினான், சரி வரல. இன்றைதான் லிங்க் சரியா வந்தது. சரி, ஓகே ஓகே. தொடர்ந்து இதுல கலந்து கொள்வேன். நல்லது. மன்னார்ல நீங்க எவ்விடம்? மன்னார்ல நான் சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம். நீங்க டீச்சரா அல்லது பிரின்சிபலா? பிரின்சிபல். ஓகே. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? முதல் இந்த லிங்க் கொண்டு வந்தது பேஸ்புக்ல வரைக்கும், அதுல இணைஞ்சு கனகாலமா போய் கொண்டிருக்கு. எத்தனையோ தரம் முயற்சி செய்த நான் தியானம் கற்கணும் என்ற இதுல சரி வர இல்லை, இதுவரை சரி வரையில. இன்றைதான் அந்த காலம் வந்திருக்கு. சரி சரி. உடனே ஓபன் ஆயிட்டது உடனே. எப்படி இருந்தது உங்களுக்கு தியானம்? நல்லா இருக்கு. கடைசி நேரம் தான் நினைக்கக்கூடியதா இருந்தது. பிரச்சனை இல்லை. நீ தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் இணைஞ்சால் சரியா இருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆரம்ப விளக்கம் தரலாமா? 10 நிமிடம். ஓகே ஓகே அம்மா. சரி. ஒரு 5 நிமிடம் மற்ற வேலையை பார்த்துட்டு நாங்கள் ஆரம்பிப்போம்.
தாசன் சொல்லுங்க தாசன்.